ஆண்கள் வந்து எப்பவுமே வந்துட்டு செகண்ட் மேரேஜா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் மேரேஜா இருக்கட்டும், அவங்களோட ஓன் டிசிஷன அவங்க எடுக்குறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அவங்களோட டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு சுதந்திரம் குடுக்கப்படுது. இன்னைக்கு பெண்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மாரி கிடையாது. இப்ப என்னோட கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு 2 மேரேஜ் ஆகி 2 டிவோர்ஸ். ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. கல்யாணம் பண்ண ஒரு முதல் நாள்ல இருந்து எனக்கு ப்ராப்ளம்ஸ் நெறையா இருந்தது. அதுல முக்கியமான ப்ராப்ளம் ஃபினான்ஷியல் இஷ்யூ. ஃபினான்ஷியல் இஷ்யூன்றப்ப 2 க்ரோர்ஸ்க்கு மேல அவனுக்கு கடன் இருக்கு. அப்ப நீங்க பொறுப்பெடுத்துக்கிறீங்கன்னு எங்க அம்மா, அப்பா கிட்ட அந்த ஹஸ்பண்டோட வீட்ல இருந்து சொல்லும்போது, அவங்க கடன அவங்கள அவங்க பொறுப்பெடுத்துக்க சொன்னாங்க. இதுல சொல்லும்போது, நான் அப்ப என்ன எங்க வீட்ல முடிவு பண்ணாங்கன்னா, நம்மளால 2,00,00,000 அளவுக்குலாம் இது பண்ண முடியாது. அவனுக்கு அதோட எல்லா கெட்ட பழக்கமும் இருந்தது. ஸோ அந்த மாரி ஒரு ஆள் நம்மளால திருத்த முடியாது. அப்ப நீ டிவோர்ஸ் பண்ணிக்கிறியான்னு அந்த டிசிஷனையும் எங்க வீட்ல அவங்க தான் எடுக்குறாங்க. சரி செகண்ட் மேரேஜ்க்கு இவங்க திரும்ப என்னைய எங்க வீட்ல வந்து இன்சிஸ்ட் பண்றாங்க. நான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். சூசைட் பண்ணிக்கிறேன், வீட்ட விட்டு வெளில போறேன்னு சொல்றேன். நெறைய என்னென்னமோ நான் ட்ரை பண்றேன். ஆனா, கடைசில எனக்கு இப்ப கோவிட் டைம்ல 2019ல என்னைய ஃபோர்ஸ் பண்ணி திரும்ப செகண்ட் மேரேஜ் பண்றாங்க. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவங்க யோசிக்கல. ஃபர்ஸ்ட் மேரேஜ்லயும் சரி, செகண்ட் மேரேஜ்லயும் சரி, அவங்களோடது என்னன்னா, குடும்ப கௌரவம். "நீ பொம்பள பிள்ள வீட்ல இருந்தா எங்களுக்கு அசிங்கம். 20 வயசுக்கு மேல, 25 வயசுக்கு மேல ஒரு பொம்பள பிள்ள வீட்ல இருக்குன்னா, அது குடும்ப கௌரவத்துக்கான ஒரு இழுக்கு." 2வது திருமணம் உங்களுடைய சந்தோஷத்த நோக்கி நகருதா? இல்ல குடும்பத்தினுடைய கௌரவத்துக்காகவும், வாழ்ந்து காட்டணும் என் பொண்ணு அப்படிங்கிற நிர்பந்தத்துல நடக்குதா? நிர்பந்தத்தினால சார். குடும்ப கௌரவத்துக்காகவும், நிர்பந்தத்துக்காகவும், உடன் பிறந்த எங்க அண்ணன் இருக்கானே, எங்க அண்ணனுக்கு நாளைக்கு வந்து எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குற இடத்துல வந்துட்டு கேட்பாங்களாம், "உங்க பொண்ணு டிவோர்ஸ் ஆயி வந்திருக்கே. நாளைக்கு அந்த பொண்ணையும் எங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறோம். உங்க வீட்டு பையன் தான், எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறவன் தான் பார்த்துக்கணுமா? அப்போ நீ அந்த பொண்ணு வீட்ல இருந்தா நாங்க உங்களுக்கு பொண்ணு குடுக்க மாட்டோம். உங்க பொண்ணு உங்க வீட்ல இருந்தா நாங்க உங்களுக்கு பொண்ணு குடுக்க மாட்டோம் உங்க பையனுக்கு." அப்படின்ற ஒரு நிர்பந்தம். உனக்கு அடுத்து உன் தம்பி இருக்கான். நீ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்காம நீ வீட்ல இருந்தன்னா, அவனுக்கு கல்யாணம் ஆகாதுன்றீங்க. இதுல என்ன முற்போக்கு இருக்கு? இந்த சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு ஒரு குடும்பம் உங்க தம்பிக்கு பொண்ணு குடுக்க வந்தா, அந்த குடும்பத்துல இருக்க சிந்தனை தான் முற்போக்கு சிந்தனை. இப்போ 2வது திருமணத்த